வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஆஷ் வெனஸ்டே. ஸோ இது 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்தது, நேற்று எடுத்தது. ஸோ சர்ச்சுக்கு மார்னிங் எழுந்திரிச்சு 5 o'clockலாம் எழுந்திரிச்சு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நைட்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா 40 டேஸ்க்கு நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்கிறதுக்கு. அதனால் பாப்பாவெல்லாம் விட்டுட்டு தான் போயிருந்தேன். பாப்பாலாம் எந்திரிக்கல. ஸோ அவங்கள வந்து அம்மாச்சி பார்த்துக்கிட்டாங்க. நான் வரையிலே வந்து அந்த ஆஷை எடுத்துகிட்டு வந்துட்டேன். விபூதி எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து அவங்க பாப்பாவெல்லாம் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சு விட்டேன். மார்னிங் அவளுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து எனக்கு கொடுத்தோம் குட்டி தோசையும் கார சட்னியும் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவா. எனக்கும் மணி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பாடு வடிச்செல்லாம் செய்ய முடியாதுன்றதுக்காண்டி அதே செஞ்சு கொடுத்தாச்சு. ஏன்னா வேன் போயிடுச்சு. வேன் வந்து 8:20க்கெலாம் வந்துடும். ஸோ நாங்கள் சர்ச்சிலேருந்து வர்றதுக்கு 7:30 ஆயிடுச்சு. வந்து கிளப்பி கூப்பிட்டு போகிறதுக்குள்ளே வேன் போயிடுச்சு. ஸோ அப்புறம் நான் தான் கொண்டு போய் ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தேன். வந்து அன்றைக்கி எனக்கு வந்து ஆஃபீஸ் லீவு. நான் வந்து ஒரு பெரிய காரியத்துக்கு போகணுன்றதுக்காண்டி ஆஃபீஸ் லீவ் போட்டேன். ஸோ அம்மாவோட ரிலேட்டிவ் தான். ரொம்ப நல்ல மனுஷன். போயிட்டு வரேன், கதவை சாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க வந்து ஒன்றுமே இல்லை, எந்த அடியும் இல்லை, எந்த ஒரு ரத்தமும் இல்லை. கீழே விழுந்து ஒரு லேடி வந்து தட்டி விட்டு கீழே விழுந்து மூளையில் இருக்க நரம்பு சம்திங் ஏதோ மூளை கலங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா அவங்க ஒய்ஃபுக்கிட்ட நான் போயிட்டு வரேன், கதவை சாத்திக்கோ. இத்தனைக்கும் அவங்க மாமியாருக்கு வந்து எல்லா பணிவிடையும் இவங்க தான் செய்வாங்க. ஸோ போயிட்டு வரேன், கதவை சாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கடைசியில் பார்த்தா 3 டேஸாக வந்து மார்ச்சரிலே இருந்து 3ஆவது நாள் தான் கொண்டு வந்தாங்க. 3ஆவது நாள் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க பொண்ணு வந்து கனடாவில் இருக்கிறதுனால அங்கேருந்து வரணுன்றதுக்காண்டி அங்கேயே வச்சுருந்தாங்க. ஸோ நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இந்த ஒரு இது வந்து உண்மையாலுமே சொல்ல போனோம்னா, அதாவது மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது நிரந்தரமே இல்லாத ஒரு லைஃபு. ஸோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், யாருக்காக இருந்தாலும் சரி. ஸோ இருக்கிற லைஃப்பை நல்லா சந்தோஷமாக, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா சந்தோஷமாக வாழணும். அப்புறம் வந்து வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டு சமைச்சி வச்சுட்டு தான் நாங்கள் வந்து பெரிய காரியத்துக்கு கிளம்புனோம். ஏன்னா வந்து அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 o'clock மேலே ஆயிரும். ஸோ அதனால் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் தான். 40 டேஸும் நான் ஃபாஸ்டிங் தான். மார்னிங் மத்தியானம் 2 வேளையும் சாப்பிட மாட்டேன். நைட்டு மட்டும் தான் சாப்பிடுவேன். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெத்து முடிஞ்சு அவங்க தூக்கிட்டு போகையிலே 5 o'clock ஆயிடுச்சு. 5 o'clock ஆனதுக்கப்புறமேட்டு சரி அங்கேயே சாப்பிட்றணும், ஏன்னா முறக்காரவங்களாம் அங்கேயே சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கேயே விரதம் விட்டாச்சு. ஒரு 5:30 இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட்டு நாள் தவஸ் காலத்தில் ஃபஸ்ட்டு நாள் இப்படி தான் போச்சு. வீட்டில் தான் ப்ரேயர் பண்ணேன். சர்ச்சுக்கு போக முடியல, வீட்டில் தான் ப்ரேயர் பண்ணேன். வீட்டில் போயிட்டு ஜெபமாலை மட்டும் சொல்லிவிட்டு டேவை வந்து முடிச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சாம்பார், வாழைக்காய் வறுவல். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தோம். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக தான் சாம்பார் வச்சுருந்தேன். எப்போதுமே சாம்பார்லாம் வச்சா 2 நாளைக்கு வச்சுக்குவோம், அடுத்த நாளும் வச்சுக்குவோம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் சாம்பார் வைக்க சொல்லியிருந்தாங்க அம்மா. ஸோ அதனால் சாம்பார் நான் தான் சாம்பார் வச்சுட்டு வாழைக்காலாம் வறுத்தேன். அம்மா வந்து வேலைக்கு போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ அம்மாச்சியும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. அம்மாச்சி வந்தாங்கன்னா மெயினாக பாத்திரம்லாம் விளக்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இந்த 40 டேஸில் வந்துட்டு இதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைப்பாங்க. பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, கோலம் போடக்கூடாது, சாம்பிராணி போடக்கூடாது, சம்திங் இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. உண்மையாலுமே ஓப்பனாக சொல்லணும்னா இந்த டேஸ் வந்து நம்மளை வந்து இது விரதம் இருக்கிறதும் வந்து ஜீசஸ் சொல்ல கிடையாது, எதுலேயுமே சொல்லக்கூடாது. நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணுன்றதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். ஸோ பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாதுன்னு யாருமே சொன்னது கிடையாது. யாருமே இப்போ பொட்டு வைக்காதீங்க, பூ வைக்காதீங்க அப்படின்னு வந்து பைபிள்லையும் எழுதலை. ஸோ கடவுள் ஜீசஸும் வந்து நம்மள்கிட்ட சொல்லலை, மற்ற புனிதர்களோ யாரும் வந்து நம்மள்கிட்ட சொல்லலை. ஸோ இந்த ஒரு இது வந்து எங்கிட்டே வந்து நான் வந்து ஒரு திருப்பு பூ வச்சுட்டு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு பூ வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அம்மா பூ வைக்காதடா தவஸ்காலத்தில் அப்படின்னாங்க. ஏன் வைக்கக்கூடாது, இதில் என்ன இருக்குது, பூ வச்சா என்ன, இதில் என்ன இருக்குது, ஜீசஸ் வந்து சொல்லலையே. நான் அவங்கள்ட்ட திருப்பி சொல்லவும் முடியல என்னால்.
டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரியும் பேசவும் முடியல. இது வந்து எங்கள் அப்பாயி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பாவோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 40 நாளைக்கு பூ வைக்க மாட்டாங்க, பொட்டும் வைக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் ஏன்னு கேட்டோம்னா, அது அப்போலேருந்தே பழகிருச்சுமா, அது அப்போலேருந்தே வைக்கக்கூடாதுமா, அது அப்போலேருந்தே செய்யக்கூடாதுமா அப்படின்ருவாங்க. ஸோ நான் அப்படி இல்லை. நான் வந்து தவஸ்காலத்தில் தான் வாங்கி பூவை கட்டினேன். எங்கள் அம்மா தவஸ்காலத்தில் போய் பூ வாங்கி கட்டுறப்ப அறிவு இல்லையாப்ல அப்படின்னாங்க. ஏம்மா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அம்மாவை தான் திட்டுனேன். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. என்னோட ஒரு இது என்னன்னா, நான் இந்த 2 வேளை சாப்பிடாததை வந்து என்னால் முடிஞ்ச ஒரு பணத்தை எடுத்து ஒரு ஏழைக்கு நான் கொடுக்கணும். அவ்வளோதான் என்னோட வந்து ஒரு வேண்டுதல், என்னோட ஒரு இது. இன்றைக்கின்னு பார்த்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே. ஸோ பூ சாமிக்கு தான் வைக்க போகிறேன். இவளையும் வச்சுக்கிட்டு நான் சமாளித்து சமைக்கிறதுக்குள்ளே மணி 11 ஆயிடுச்சு. 11 மணிக்கு மேலே தான் கிளம்பி இந்த இடத்துக்கே போனோம். ஸோ என்னோடய 2 டேஸில் ஃபஸ்ட்டு டே வந்து இப்படி தான் போச்சு. கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல விரதம் இருந்து. ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. மேனேஜ் பண்ணி ஒரு 5:30 வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. ஸோ டெத்துலேயும் போய் தண்ணியெல்லாம் குடிக்க முடியல அங்கே. அதனால் ஸோ மேனேஜ் பண்ணிட்டேன். பார்ப்போம். இனி 40 டேஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று அப்டேட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.